அதே போல் இப்போ ஏதாவது பிடிவாதமாக இருந்துட்டோம், உறுப்புக்கோ நம்மளுடைய தேவைகளை நம்ம கொடுக்காம நம்ம ஒரு பிடிவாதத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா அதற்கு கூட மறுமையில் நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லியே ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக் உண்டு. அதே போல் குர்ஆனை எடுத்துக்கிறோம். வீட்டில் குர்ஆன் சும்மா இருக்குது, அந்த குர்ஆனை ஓதலை, அந்த குர்ஆனை நல்ல முறையில் அதை எடுத்து நடைமுறைப்படுத்தலை. அந்த குர்ஆன் அப்படிங்கிற பொக்கிஷமாக நம்ம மேலே உயரமாக ஒரு பட்டு துணியில் சுற்றி வச்சால் கூட மறுமையில் அந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆமாம், தஜ்வீத் பாடத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அதாவது குர்ஆனை நம்ம ஓதுறத ஒரு பக்கம் இருக்குது, ஓதுனா நன்மை கிடைக்கும். அந்த ஓதக்கூடிய அந்த இல்மை கற்காம தவறாக அந்த குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் லஅனா செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லா பாதுகாக்கணும். அந்த இல்மை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு தஜ்வீதுடைய பாடங்கள்ல வரும். அதே போல தான் அந்த குர்ஆனை நல்ல முறையில் அதை பயன்படுத்தினோமே ஆனால் அதற்குரிய ஹக்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு உண்டு. இந்த இடத்துல அந்த சொய்ஃப், அந்த வாளுடைய ஹக்கை